கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 4 யுத்த காண்டம். அதில் 23 சூரனின் புலம்பலும் சிங்கமுகாசுரனின் எழுச்சியும். தன் அருமை மகன் பானுகோபன் மாண்ட செய்தியை கேள்விப்பட்டதும் சூரபத்மன் அளவு கடந்த துயரப் பெருக்கோடு மயங்கி கீழே சாய்ந்தான். பிறகு அங்கிருந்த அசுரர்கள் அவனுக்கு மூச்சை தெளிவித்தும் அவன் பெரிதாக புலம்பியெழுது, ஐயோ என் மகனே பானுகோபா, சூரியனையே வென்றவனான உனக்கும் மரணம் சம்பவித்து விட்டதா? உன்னுடைய முடிவினால் தேவர்கள் சுகபோகத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடும் இந்திரன் இந்திராணியோடும் ஆனந்தமாக வாழ்ந்து வரப் போகிறார்கள். சகல திக் பாலகர்களும் சுயமாக இருக்கப் போகிறார்கள் என்று கதறினான். அப்போது சில அசுரர்கள் போர்க்களத்தில் மடிந்து கிடந்த பானுகோபனின் தலை, உடல், கைகள் முதலான அவயங்களை அசுரராஜனின் முன்னிலையில் எடுத்து வந்து கிடத்தினார்கள். அந்த அவயங்களை தலையிலிருந்து கால் வரையிலும் வரிசைப்படுத்தி வைத்த சூரன் துயரம் தாங்காமல் கதறி அழுதான். அவனுடைய மனைவியான பத்ம கோமலை தன் சக்களத்தியோடு அங்கு வந்து தன் மகனின் அங்கங்களை தொட்டு பார்த்து புலம்பி அழுதாள். என் அருமை மகனே, ஒரு சமயம் திருமகளின் கையில் இருக்கும் தாமரை மலரை கொண்டு வரும்படி நான் கூறியபோது நீ உடனடியாக அந்த மலரை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாயே. அப்படிப்பட்ட உன்னையா அந்த தேவர்கள் கொன்றுவிட்டார்கள் என்று கூறி அப்பெண்மணிகள் அனைவரும் அழுது அரற்றினார்கள். அப்போது சூரபத்மன் வெகுண்டெழுந்து, நான் இப்போதே சென்று அந்த தேவ சத்ருக்களை கொன்றழித்து இறந்து போன பானுகோபனின் உயிரையும் பிழைக்கச் செய்கிறேன். வீரர்களே, அதுவரையிலும் பானுகோபனின் இந்த உயிரற்ற உடலை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து வாருங்கள் என்று கூறினான். பிறகு தன் மனைவிமார்களை அவர்களுடைய அந்தப்புரத்திற்கு அனுப்பிவிட்டு தூதுவர்களை நோக்கி, நீங்கள் உடனே விரைந்து சென்று என் தம்பி சிங்கமுகனிடம் பானுகோபன் மாண்ட விவரத்தையும் நான் போருக்கு புறப்பட இருப்பதை பற்றியும் கூறி அவனை கையோடு இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளை பிறப்பித்தான். அவ்வாறே தூதர்கள் விரைந்து சென்று சிங்கமுகனின் பட்டினத்தை வந்தடைந்தார்கள். அவனிடம் சூரபத்மன் கூறி அனுப்பிய விவரங்களை தூதர்கள் தெரிவித்ததும் சிங்கமுகன் அந்த வினாடியிலேயே ரதத்திலேறி சதுரங்க படைகளோடும் வாத்திய கோஷங்களோடும் வானவீதி வழியாக சூரனின் நகரத்தை வந்தடைந்தான். சூரனின் முன்னிலையில் சென்று வணங்கிய சிங்கமுகன், அண்ணா, நீங்கள் ஏன் கவலையே உருவாக இருக்கிறீர்கள் என்று வினவினான். அதற்கு சூரன் நடைபெற்ற விஷயங்கள் அனைத்தையும் சிங்கமுகனிடம் எடுத்து கூறி, தம்பியே, நீ இப்போதே புறப்பட்டு சென்று நம் சத்துருக்களோடு யுத்தம் புரிந்து வென்று வா. அதற்காகத்தான் நான் உன்னை இங்கே அழைத்து வரும்படி செய்தேன் என்றான். அப்படியே செய்வதாக கூறி விடை பெற்று கொண்ட சிங்கமுகன் மீண்டும் தன் நகரத்திற்கு திரும்பி வந்து தன் மாளிகையை அடைந்தான். அங்கே 7 சமுத்திரங்கள் அளவுள்ள மாமிசம், ஏராளமான இரத்தம், தேன், பால், தயிர்கள் முதலானவற்றை புசித்தான். பிறகு வாசனை திரவியங்களை தன் மேனி முழுவதும் பூசிக்கொண்டு புத்தம் புதிய ஆடை அணிகலன்களையும் அணிந்து கொண்டு மகேஸ்வரனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தண்டம், சக்கரம், வஜ்ராயுதம், சூலம் ஆகியவைகளையும் மற்றும் அநேக தேவ அஸ்திரங்களையும்
கொடூரமான மாயா பாசத்தையும் எடுத்துக்கொண்டு 10,00,000 குதிரைகள் பூட்டப்பட்ட அதி உன்னதமான ரதத்தில் ஏறியமர்ந்த வண்ணம் யுத்த களத்தை நோக்கி புறப்பட்டான். அவனோடு லட்சக்கணக்கான வீரர்களும் சதுரங்க சேனைகளும் புறப்பட்டன. வாத்திய கோஷங்கள் வானை எட்டும் அளவிற்கு முழக்கமிட்டன. அப்போது கழுகுகள் குடைகளின் மீதும் பருந்துகள் தேர்களின் மீதும் பறந்து வந்து உட்கார்ந்தன. பூமி நடுகிலும் கொல்லிக்கட்டைகள் வந்து விழுந்தன. காகங்களோ சருகான உலர்ந்த மரங்களின் மீது உட்கார்ந்து கோரமாக கத்தின. இம்மாதிரியான பல அபசகுணங்கள் ஏற்பட்டும் சிங்கமுகன் அவற்றையெல்லாம் லட்சியம் செய்யாமல் யுத்த களத்திற்கு வந்து சேர்ந்தான். அப்போது அவனுடைய வருகையைக் கண்ட பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் அதிக பயமடைந்தவர்களாக ஸ்ரீ சண்முகப் பெருமானை அணுகி, தேவாதி தேவனே, கருணாமூர்த்தியே, சூரனுடைய மற்றொரு தம்பியான சிங்கமுகன் இப்போது போர்க்களத்திற்கு வந்து விட்டான். இவன் மிகுந்த பராக்கிரமசாலி. 1000 தலைகளையும் 2000 கைகளையும் உடையவன். 1000 யோசனை பரப்பளவுள்ள உறுதியான மார்பைக் கொண்டவன். விரோதிகளை பலவந்தமாக வென்று 1000 அண்டங்களை ஆண்டு வருபவன். 8 குல பர்வதங்களாலும் 8 திக்கஜங்களாலும் 8 மகாராகங்களாலும் ஆதி கூர்மத்தாலும் சுமக்கப்பட்ட இந்த பூமியை ஒரு தடவை இந்த சிங்கமுகன் தான் ஒருவனாகவே தூங்கியிருக்கிறான். மகேஸ்வரனால் கொடுக்கப்பட்ட சூலாயுதம் இவன் கைவசத்தில் இருக்கிறது. இவனுடைய அண்ணன் சூரபத்மன், மகாவிஷ்ணு, 16 கோடி ருத்ரர்கள், ஈசானன் ஆகியவர்களை வதைப்படுத்தாமல் உரிய முறையில் பாதுகாத்து வருகிறான். ஆனால் இவனோ அவர்களைக் கூட அதட்டி உருட்டி வேலை வாங்கி தொல்லைப்படுத்துகிறான். அப்படிப்பட்ட மகாபாதகனான இந்த சிங்கமுகனை கொன்றழித்து தேவர்களை காப்பாற்ற வேண்டியது தங்கள் கடமையே ஆகும் என்று முறையிட்டார்கள். முருகப்பெருமான் வாயுதேவனை கொண்டு தம் ரதத்தை கொண்டு வரச் சொல்லி போரிடச் செல்ல ஆயத்தமானார். அப்போது வீரபாகு அவரை நோக்கி, தேவதேவனே, எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள். நானே சென்று இந்த சிங்கமுகனை போரிட்டு வென்று வருகிறேன் என்று வேண்டினான். அவ்வாறே முருகரும் அவனுக்கு விடை கொடுத்து அனுப்ப வீரபாகு 108 வீரர்களோடும் சேனாபதிகளோடும் மற்றும் ஏராளமான பூத சைனியங்களோடும் தனது ரதத்தில் ஏறியமர்ந்து யுத்த களத்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றான். யுத்த களத்தில் பூதப்படையினருக்கும் அசுரப்படையினருக்கும் அதிபயங்கரமான யுத்தம் மூண்டது. இரு தரப்பினரும் ஏராளமான அஸ்திரங்களை ஒருவர் மீது ஒருவர் பிரயோகித்து கொண்டார்கள். அப்போது சிம்மன் என்னும் பூத சேனாபதி பெரிய தண்டத்தினால் அசுர வீரர்களில் அநேகரை அடித்து கொன்றான். உடனே மகா பராக்கிரமசாலியான யுதிஷ்டிரன் என்னும் 10 தலைகளை கொண்ட அசுரப்படை தலைவன் விரைந்து வந்து அநேக கூர்மையான அஸ்திரங்களை சிம்மனை நோக்கி வர்ஷித்தான். சிம்மனோ அந்த அஸ்திரங்களையெல்லாம் தன் தண்டத்தினாலேயே சிதறிப்போகச் செய்து அசுரனின் மார்பிலும் தண்டத்தை சுழற்றி ஓங்கி அடித்தான். அதனால் கவசம் பிளக்கப்பட்ட அசுரன் ஒரு பிரம்மாண்டமான தண்டத்தை சிம்மனுடைய மார்பில் அடித்தான். ஆனால் சிம்மனுடைய மார்பில் பட்ட மாத்திரத்திலேயே அந்த தண்டமானது பொடி பொடியாகி விட்டது. உடனே யுதிஷ்டிரன் அவன் மீது கோடாலியை வீசி எறிந்தான். அதையும் தனது தண்டத்தினாலேயே முறியடித்த சிம்மன் அவனுடைய வில்லையும் முறித்து போட்டான். அதன் பிறகு அசுரன் வேலை வீசி எறிய அந்த வேலை சக்ராயுதத்தினால் சிம்மன் துண்டித்து போட்டுவிட்டான். ஓம் சரவண பவ. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து
இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.